இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழல் நிலவி வரும் நிலையில் தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர் சூழல் காரணமாக புதுச்சேரி ஜிப்மர் ஊழியர்களுக்கான விடுமுறை ரத்து, உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல், மர்ம நபர்களை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறையினர். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இரு நாடுகளுக்கும் தங்கள் ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. இதனால் எல்லைப் பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலில் எதிரொலியாக நாடு முழுவதும் மே 7ஆம் தேதி 259 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையினை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே உள்ள பகுதியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், NCC மாணவர்கள் என பல்வேறு பிரிவினர்கள் கலந்து கொண்டு ஒத்திகையில் ஈடுபட்டனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 5,50,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்துடன் இணைந்த விளையாட்டு வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் சபாநாயகர் M.L. செல்வம் கலந்து கொண்டு விளையாட்டு வளாகத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய உற்சவதாரர்கள் சார்பில் நடைபெற்ற 8ஆம் நாள் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.